இந்த வாரம் ஃப்ரைடே நம்ம டிசைட் பண்ணிட்டு போன படம் வந்து சைரன் 108 ஜெயம் ரவி அவர்கள் நடித்த படம். ஆண்டனி பாக்கியராஜ் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சரி, ஓகே, நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஃப்ரைடே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். 4 பேரும் அந்த ஃப்ரைடே இங்கே தான் கதையே. இப்போ ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே பள்ளிக்கரணை டு வேளச்சேரி. ஏன்னா வேளச்சேரியில் இருக்கிற பிவிஆர், அதாவது கிராண்ட் மாலில் தான் நம்ம வந்து புக் பண்ணோம். அப்படியே ரோட்டோரமாக எல்லாம் ஜாலியாக பேசிட்டு போவோம். இங்கே பாருங்களேன், ஒரு ஃபேமிலி அழகாக சின்ன குழந்தை எல்லாம் வராங்க. எல்லாருமே வந்து ஃப்ரைடே மூவி மூடுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு 4 ஃப்ரெண்ட்ஸு கிளம்பி போயிட்டோம். டிராஃபிக் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, பிரச்சனை கிடையாது. ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாலுக்கு வந்துட்டோம். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து ஒரு ஹீரோ அவருடைய செய்யாத தவறுக்காக மனைவியை கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்கள் ஜோடித்து அவரை வந்து 14 வருடங்கள் சிறையில் போட்டுருவாங்க. அப்படி சிறையில் இருக்கும்போது ஒரு 14 வருஷம் கழித்து ஒரு வாரம் ஆர் 2 வீக்ஸ் பரேடில் வந்துட்டு வெளியே வர்றாரு. சரி, நாங்கள் வந்துட்டோம். வேளச்சேரி வந்து விஜயநகரில் இருக்கிற அந்த டேர்னிங் எடுத்து டேர்ன் பண்ணி டிராஃபிக்கில் 10:30 மணி ஷோவுக்கு 10:20 எனக்கு தெரியும் பிவிஆரில் வந்து ஒரு 10 நிமிஷம் விளம்பரம்லாம் போடுவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த ஆன் டைம் தான் நாங்கள் வந்தோம். உள்ளே வந்து என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, என்ன சாப்பிட்லாம், படம் எப்படி இருக்கும் அப்படிலாம் பேசவே இல்லை. உள்ளே வந்து என்ன சாப்பிட்லாம், இன்றைக்கி டோனட் சாப்பிட்லாமா, பாப்கார்ன் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக இந்த மாதிரி மால்ஸ்க்கு வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா சினிமாவோட சேர்த்து அன்றைக்கி ஏதாவது சாப்பிட்லாங்கிறது தான். என்னென்னா பாப்கார்ன், டோனட்ஸு, அப்புறம் இங்கே கொடுக்குற காஃபி எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அதை சாப்பிட ஆசைப்படுவாங்க. நான் லிஃப்ட் எடுக்காமல் இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் வழியவே ஏறி இந்த தடவை வந்தேன். ஏன் அப்படின்னா க்ரௌடே இல்லை. அதனால் வந்துட்டு மேலே நம்ம எஸ்கலேட்டரில் ஏறி வந்தோம். அந்த மால் ஃப்ளோருக்கு வந்து 3rd ஃப்ளோர் வந்தாச்சு. வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பிவிஆர் ஸ்லாட்டுக்கு போகிறோம். வழக்கம் போல் க்ரௌடு மக்கள் எல்லாம் படை திரண்டு வராங்க. இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணாங்க இதில் 10:30 மணிக்கு இவ்வளோ க்ரௌடு பிவிஆரில் இருக்குது. ஸோ பரேடில் வந்த ஹீரோ இவர் தான் அந்த ஜெயம் ரவி. அந்த 2 வாரத்தில் அங்கே அந்த ஊரில் இருக்க முக்கிய பிரமுகர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்போ நம்ம போலீஸோடைய பார்வை வந்து இந்த கொலையெல்லாம் செஞ்சது இவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அச்சம் வருது. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் கீர்த்தி சுரேஷ், அவங்க போலீஸ் உடையில் பார்க்குறது என்னதான் இருந்தாலும் ஒரு கவர்ச்சி கன்னி நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. சரி, வந்தாச்சு. கேன்டீனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எதாவது சாப்பிட்டு தான் போகணும். தமிழ் படங்களை வந்துட்டு நம்ம சாதாரணமாக உட்காந்துனா சீரியஸாக பார்த்துட முடியாது. இங்கே பாருங்கள், அழகாக அடுக்கி வச்ச டோனட். எனக்கு டோனட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே போனால் ஆடியத்தில் தான் டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தோம். சரி, உள்ளே போகிறோம். அழகாக இருக்கும் உள்ளே போனோம். இந்த தேட்டர்களில் இவ்வளோ சிறப்பாக இந்த பிவிஆர்காரங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து பார்த்தம்போது ஒரு நல்ல க்ரௌட் இருந்துச்சு. க்ரௌட் இல்லாமல்லாம் கிடையாது. ஜெயம் ரவிக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபேன்ஸ்கள் இருக்காங்க, ஆச்சரியம்தான். ஏன்னா தொடர்ந்து பல தோல்விகளை கொடுத்த ஒரு நடிகருக்கு தொடர்ந்து மக்கள் வந்து வராங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு. சரி, படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்து முடித்தோடனே அந்த கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இடத்துல டோனட் வந்துருச்சு. ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே அந்த கொலைகள்லாம் இவர் தான் செஞ்சாரா, இல்லை வேறு யாரும் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் அந்த கதை. அந்த இன்ஸ்பெக்டருக்கும் இந்த ஹீரோவுக்கும் நடக்கிற ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான். பட் இந்த கதையை பல லட்சம் தடவை நம்ம பார்த்துருந்தாலும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயோடைய கொடுத்ததுனால நம்ம உட்காந்து பார்க்க முடிஞ்சது. படம் முடிஞ்சது, வெளியே வர்றோம். ஓரளவுக்கு திருப்தியாக தான் எல்லாருமே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா அருமையான ஸ்க்ரீன் பிளே, ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இல்லை. ஃபோட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தை தூக்கி நிற்பது. அதில் ஜெயம் ரவியோட நடிப்பு தான். இந்த வயசில் அழகாக நடிச்சிருந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.